பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நமது தாய் திருச்சபை திருச்சிலுவையின் மாட்சி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் பாடுகள் பட்டு அதிலே இறந்து உயிர்த்ததினால்தான் இந்த சிலுவை மாட்சி அடைந்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த விழாவில் நாம் நம்மளுடைய வாழ்வில் அன்றாடம் வருகின்ற சுமைகளை சிலுவையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்தொடர தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர்.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தியறல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலி பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியறல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முறை திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை உலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். இயல் 21 இறை வசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்போது ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேய்க்கும் எதிராக பேசினர். இப்பாலை நிலைத்தல் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீ ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.
அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை வாக்கியங்கள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலித்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றதாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றி மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழோர்கள் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
இயல் 3 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, இன்று நமது தாய் திருச்சபை திருச்சிலுவை மாட்சி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு பங்குல பூசோதி செய்கிற பையன் பூசை முடிஞ்சவொன்னே ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் கடகடன்னு ஏறிட்டான். ஊருக்காரவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, டே இவ்வளோ பெரிய மரத்தில் மேலே ஏறி உட்காந்துருக்கிய, மேலேருந்து கீழே விழுந்தா எலும்பு மிஞ்சாது, கீழே இறங்குடா அப்படின்னு. இறங்க மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துருக்கிறான். அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பங்கு சாமியாரை கூப்பிடு, அவர் வந்தால் தான் இவன் இறங்குவான் அப்படின்னோடனே பங்கு சாமியார் அங்கேருந்து வந்திருக்கிறார். வந்து இப்படியே மேலே பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு இப்படின்னு இருக்கிறார். மேலே உட்காந்துருந்தவன் கடன்னு இறங்கிட்டான். ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அது, அரை மணி நேரமாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், இறங்க மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துருந்த பங்கு சாமியார் வந்து ஒரு சிலுவை போட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்ட அப்படின்னோடனே, என்ன சிலுவை போட்டாரா? ஆமாம், நீ என்ன நினச்ச? மரியாதையை மரத்தை விட்டு கீழே இறங்கிரு, இல்லைன்னா மரத்தை ரெண்டாக வெட்டி போடுவான்னாரு, அதனால தான் இறங்கினேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை எல்லா விதத்திலுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலுவை போடுறோம், அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க நெத்தியில் சிலுவை அடையாளம் போடுகின்றோம். ஒரு குருவானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறப்பையும் சிலுவை அடையாளம். ஒரு பூசை ஆரம்பிக்கிறப்ப கூட சிலுவை அடையாளத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். முடிக்கிறப்ப கூட எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி சிலுவை அடையாளத்தோடு தான் இந்த நம்ம வாழ்க்கையில் இது எதை குறிக்கின்றது என்றால், தொடங்குவதும் முடிப்பதும் எல்லாமே இந்த சிலுவை அடையாளம். இந்த அளவிற்கு இந்த சிலுவை இவ்வளவு பெரிய மாட்சி பெறக்கூடிய அளவிற்கு மாறியதற்கு என்ன காரணம்? அந்த வெறும் சிலுவையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த சிலுவையில் இருக்கின்ற இயேசு, அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய 4 பொருட்கள், அதை இந்த நாளிலே ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் சிந்திக்க போகின்றோம். பிரியமானவர்களே, முதல்ல அந்த சிலுவையை எடுத்துக்கொள்வோம். அந்த சிலுவையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகின்றோம்? இந்த சிலுவை முதல்ல எதிலே செய்யப்பட்ட ஒரு சிலுவை, எந்த மரத்தில் செஞ்ச ஒரு சிலுவை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சிலுவை கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த சந்தன மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேதுரு மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சந்தன மரம் நறுமணம் மிக்கது அப்படின்னு. ஏன்னா அந்த மரத்தை உரச அது நறுமணம் வீசக்கூடியதாக மாறும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த சந்தன மரத்தை காட்டிலும் 1000 மடங்கு 100 மடங்கு அதிகமாக வாசனை வீசக்கூடிய ஒரு மரம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அது கேதுரு மரம். அந்த மரத்தை அந்த காலத்தை எதற்காக பயன்படுத்தினார்கள்? சாலமோனுடைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 1000 பலி செலுத்தியதாக வேதம் சொல்கின்றது. அப்போ பலி செலுத்துறது எப்படி செலுத்துவாங்க அப்படின்னாக்கா, முதல்ல அந்த விறகு கட்டைகளை அடுக்கி வைப்பார்கள். அது மேலே பலிக்குரிய ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதில் வைத்து அந்த கட்டைகளை எரித்து விடுவார்கள். இப்போ ஒரு ஆட்டையோ மாட்டையோ எரிக்கும் பொழுது பொசுங்கின வாடை வரும். அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலில் அது நறுமணம் மிக்கதாக மாறுவதற்காக இந்த பலிப்பொருள் துர்நாற்றம், ஆனால் அடியில் வைக்கின்ற அந்த விறகு கட்டை நறுமணம் வீசக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், இந்த கேதுரு மரத்தை தான் விறகாக பலியிடுவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்போ அந்த விறகு கட்டையாக அதை அடுக்கி அதில் பலிப்பொருளை வைத்து அதை எரிப்பார்கள். அப்போ மேலே இருக்கிற பொருள் துர்நாற்றம் வீசும், அடியில் வைத்து எரிக்கக்கூடிய அந்த விறகு கட்டை நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த துர்நாற்றத்தை வெளியிலே கொண்டு வராமல் மூடி மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாசனை மரம்தான் இந்த கேதுரு மரம். இப்படிப்பட்ட இந்த கேதுரு மரத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு அதிலே ஒரு சிலுவையை வடிவமைத்தார்கள்.
இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, அந்த சிலுவை நறுமணம் வீசக்கூடிய மரத்தால் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த பாவம் துர்நாற்றத்தின் அடையாளம். அப்ப அந்த ஒட்டுமொத்த உலகத்தின் துர்நாற்றத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவையை சுமக்கின்றார் என்றால், அந்த நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை நாம் எல்லோரும் வாழ வேண்டும். உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுவித்து விட்டேன், விடுதலை கொடுத்து விட்டேன், நீங்கள் நறுமணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த சிலுவையை சுமப்பதின் வழியாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அதனால தான் பவுலடியார் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையை சுமப்பதின் வழியாக இந்த காரியத்தை நமக்கு உணர்த்தி விட்டார். இது முதல் காரியம். இப்ப ரெண்டாவதாக இந்த சிலுவையில் நம்ம எதை தியானிக்கிறோம் அப்படின்னா, இயேசுடைய தலைக்கு மேல 4 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. INRI அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அதற்கு என்ன அர்த்தம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நசரேயனாகிய இயேசு யூதர்களின் அரசன். இதை யார் எழுதினது? பிலாத்து எழுதினார். வழக்கமாக ஒரு வாசகத்தை எழுதினோம்னா ஒரு லாங்குவேஜில் எழுதுவோம் அல்லது 2 லாங்குவேஜஸில் எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கின்றது என்றால், ஒரே வாசகம் 3 மொழிகளிலே எழுதியிருக்கின்றார்கள். வேற யாருக்கும் அப்படி எழுதலை. ஒன்று எழுதுனா ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மொழியில் எழுதிட்டு அதே வாசகத்தை இன்னொரு மொழியில் எழுதுவோம். ஆனால் நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பிரித்து 3 மொழிகளில் எழுதினது இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு தான். அவர் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, என்னென்ன மொழியில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம எபிரேய மொழியிலே ஒரு வாசகம், அடுத்து கிரேக்க மொழி, அடுத்து லத்தீன் மொழி. இந்த 3 மொழிகளிலே கலந்து எழுதப்பட்ட ஒரே வாசகம் எது என்றால் நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன். இப்போ இந்த 3 மொழிகளுக்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ எபிரேய மொழி பேசுகிறவங்க யாரு? யூதர்கள் எபிரேய மொழி பேசுகிறவங்க. கிரேக்க மொழி பேசுகிறவங்க யாரு? கிரேக்கர்கள். அடுத்து இந்த ரோமையர்கள் எந்த மொழி பேசுகிறாங்க அப்படின்னா லத்தீன் மொழி. அப்போ இந்த 3 மொழி பேசுகின்றவர்கள் 3 மொழிகளிலும் ஒரே வாசகத்தை நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருக்கின்றார்கள். இதற்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, இப்போ இந்த லத்தீன் மொழி பேசுகின்ற ரோமையர்கள் அவர்கள்தான் பலசாலிகள், சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், அவங்க தான். இவங்க லத்தீன் மொழி பேசுகிறவங்க ரோமையர்கள். அடுத்து இந்த கிரேக்கர்கள், கிரேக்க மொழி பேசுகிறவங்க, அவங்க யார் அப்படின்னாக்கா, அவங்கெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ஸ், ஞானிகள். அடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த யூதர்கள், அவர்கள் எபிரேய மொழி பேசுகின்றார்கள். அவர்கள் யார் அப்படின்னா பக்திமான்கள். அப்ப பலசாலிகள், ஞானிகள், பக்திமான்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பலசாலிகளுக்கும் இருக்கின்றார், ஞானிகளுக்கும் இருக்கின்றார், பக்திமான்களுக்கும் இருக்கின்றார். அப்போ அதுக்குள்ள மறைந்து அந்த சிலுவை அப்படின்னாக்க வெறுமனே இந்த சிலுவையை நம்ம சிந்திக்கவில்லை. அந்த சிலுவையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை சிந்திக்கிறப்ப ஏன் இந்த சிலுவை மாட்சி பெற்றது என்பதை நாம் உணர வேண்டும். இது 2வது காரியம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவோடைய தலையில இருந்த அந்த முள்முடி, அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதே இயேசு அந்த தலையில முள்முடியோடு இருக்கின்றார். ஏன் அவர் தலையிலே முள்முடி சூடப்பட்டது? தொடக்க நூல் இயல் 3 வசனம் 17 - 18 வாசிக்கிறப்ப, அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்ட விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டிருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது. இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப எந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவராகிய கடவுள் சொன்னாரோ அந்த மரத்திலிருந்து இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். அப்ப பனிஷ்மெண்ட் மரத்துக்கா ஆளுக்கா? இங்கே நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்ப வேண்டும். எப்போ இந்த வாயால் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டியா, இனிமேல் இந்த வாய் இப்படி கோணிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. எப்போ இந்த கை இந்த பழத்தை பறிச்சிச்சோ இனிமேல் இந்த கை விளங்காமல் இப்படி போயிரும் அப்படின்னு ஆண்டவர் சபிக்கல. இப்போ சாப்பிட்டு விட்டாய், பழத்தை சாப்பிட்டுட்ட, ஆனால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டு இருக்கின்றது. இனி இந்த நிலம் முட்புதரையும் முட்செடியையும் முளைப்பிக்கும். இந்த வார்த்தை சற்று கவனமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இனி இந்த நிலம் முட்செடியையும் முட்புதரையும் முளைப்பிக்கும். அப்ப சாபத்துடைய அடையாளம் இந்த முள்ளு என்பதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக சுட்டி காண்பித்து விட்டார். இப்ப அந்த முள்ளை
இயேசுவுக்கு தலையிலே முள்முடியாக சூட்டுகின்றார்கள் என்றால், இந்த வந்த சாபத்தை அவர் இயேசு தலையிலே சுமந்து தலை சாய்த்து ஆவியை கையளித்தார் என்றால், அந்த சாபத்தை முதலிலே சாய்த்து விட்டு அதன் பிறகு அவருடைய உயிரை தந்தையிடம் கையளிக்கின்றார். ஆவிக்குரிய பல காரியங்கள் அங்கே மறைந்திருக்கின்றது. அப்போ இன்னைக்கு யாராவது பார்த்து உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குது, அந்த சாபம் இருக்குது, இந்த சாபம் இருக்குதுன்னு நம்ப வேண்டாம். ஏனென்றால் எல்லா ஒட்டுமொத்த சாபத்தையும் அவர் முள்முடியாக தன் தலையிலே சுமந்து அது சாகரத்துக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் சாய்த்து விட்டு அவர் உயிர் தெழுந்தக்கூடிய தேவனாக அவர் மாறிவிட்டார். பிரியமானவர்களே, அப்போ இது மூன்றாவது காரியம். இப்போ நான்காவதாக பார்க்கின்றோம், அவர் கையிலே கரங்களிலே அவருடைய சரீரத்திலே அறையப்பட்ட ஆணி. அந்த காலத்தில் ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் அவங்களை எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது அந்த காலத்து மக்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அதை வேதத்திலே நம்ம வாசிக்கின்றோம். திருப்பாடல் இயல் 2:9 இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். அப்ப இரும்பு கோலால் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள எதை கொண்டு தாக்க வேண்டும்? இரும்பு கோலை கொண்டு நீ தாக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து சுத்தமா எந்த தப்பும் செய்யல. ஆனால் நாம செய்த தப்பு எல்லாத்தையும், நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் அவர் அங்கே நிற்கின்றார். அப்ப நமக்கு வரவேண்டிய அந்த தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நிற்கின்றார். அதனால தான் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் அந்த இரும்பு ஆணியை கொண்டு அவரை அறைக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதனால தான் எபேசியர் இயல் 2:14 வாசிக்கின்றோம், ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை. 2 இனம் அப்படின்னா யார் யார் அப்படின்னா கடவுள், மக்கள் இனம். இந்த 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தம் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். மக்களையும் கடவுளையும் இந்த உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக, அந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் ஒன்றுபடுத்தி விட்டார். இதுதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அதை தான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பாலைவனத்திலே பாம்பால் கடிக்கப்பட்ட மக்கள் செத்து கொண்டே இருக்கிறப்ப அங்கே வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய், அதை உற்று நோக்கச் சொல், உயிர் பிழைப்பார்கள். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பாம்பு கடிச்சா முதல்ல என்ன பண்ணுவோம்? கடிச்ச பாம்பை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆனால் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், கடிச்சு விட்டது பாம்பு, அந்த பாம்பை ஒன்றும் செய்ய வேண்டாம், வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய், அதை பார்த்து கொண்டே இரு, உனக்கு உயிர், அந்த விஷம் வெளியேறிடும், நீ உயிர் பிழைத்து விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். அதாவது கடிக்கிற பாம்பு கடிச்சிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அதுக்குரிய மருந்து இங்கே எனக்கு இருக்கின்றது. என் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கக்கூடிய மருந்து இருந்துச்சுன்னா இந்த பாம்பை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அந்த விஷத்தை முறிக்கிற அந்த மருந்து இங்கே இருக்கின்றது. ஆகவே இதை பார்த்து நான் பயப்பட வேண்டேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த அழகை பாம்பு ரூபம் என்று நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம். இந்த அழகை நம்மளை பல விதத்தில் நான் உன்னை கடிச்சிருவேன், கொதறிவேன் சொல்லி பயமுறுத்தலாம். ஆனால் வாசகத்திலே நற்செய்தியை பார்க்கின்றோம், மோசே அந்த வெண்கலத்தால் பாம்பை செய்து உயர்த்தி மக்கள் பார்த்தது போல மானிட மகனும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நற்செய்தியிலே சொல்லுவது போல, அந்த ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஆண்டவரை சாத்தான் நம்மளை தாக்க முற்படும் பொழுது அவரை உற்று நோக்கினோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் விடிவு காலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொடுப்பார். இந்த சிலுவையை வைத்து நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க வாழ்க்கையில். புனித ஆசீர்வாதப்பர் அவரை உபதேசியார் ஒரு தடவை அவருக்குள்ள சாத்தான் புகுந்து அவர் பூச வைக்கிறதுக்கு முன்னாடி திராட்சை ரசத்தில் உபதேசியாரை விஷத்தை கலந்துட்டார். ஆளை க்ளோஸ் பண்ணும். ஏன்னா எங்கே போனாலும் பேய் ஓட்டுறார் இவர் ஆசீர்வாதப்பர். இந்த பிசாசுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, உபதேசியாருக்குள்ளே புகுந்து அந்த ரசத்தில் விஷத்தை கலந்துட்டோம்னா திராட்சை ரசத்தில் அதை குடிச்சிட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி, அப்போ அந்த திராட்சை ரசத்தில் விஷம் கலக்கப்பட்டது அதை கொண்டுட்டு வந்து பூசைக்கு பக்கத்தில் வைக்கிறப்ப
அதில் ஒரு சிலுவை அடையாளத்தை ஆசீர்வாதப்பர் வரைகிறப்ப அந்த சிமிழ் அப்படியே வெடித்து அந்த ரசம் அப்படியே சிதறி கீழே ஊற்றி விட்டது. அந்த சிலுவைக்கு எவ்வளோ பவர் இருக்கின்றது. ஆக இந்த சிலுவை புனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே இந்த திருச்சிலுவையின் மாட்சி விழாவில் இந்த சிலுவையை குறித்த செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமை, மீட்பு பெற வேண்டிய நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்பதை உணர்வோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, சிலுவையினால் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். அந்த மீட்பை சுதந்திரமாக்க நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை விண்ணகத் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள நம்மளுடைய விண்ணப்பங்களை இப்பொழுது எழுப்புவோம். வாழ்வும் வழியும் உண்மையுமாகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவோர், நம்பிக்கையாளர் அனைவரும் சிலுவையின் உண்மை பொருளை மக்கள் அனைவரும் எடுத்துரைத்து அதன் மாட்சிக்கு சான்று பகரும் வாழ்வை கற்றுத்தரும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மேன்மையை உணர்த்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் கீழ்ப்படிதல் என்ற பெயரில் மக்களை அடிமைத்தன்மைக்கு உட்படுத்தாமல் அன்பின் வழியில் தங்கள் கடமைகளை புரிந்து மக்களை முன்னேற்ற முன்வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வின் ஊற்றான இறைவா, இறை வார்த்தையும் தூய நற்கருணையும் எம்மை நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் இரு பந்தி உணவுகள் என்பதை நாங்கள் நன்குணர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை அருந்தி எங்களை நிலை வாழ்வுக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை உயர்த்தும் வாய்ப்புகளை வழங்கும் இறைவா, தமிழக திரு அவை நாங்கள் திருவிவிலிய அறிவை, அதை சார்ந்த வாழ்வை ஆழப்படுத்தி கொள்ள எமக்களிக்கும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொள்ளவும், அவை எங்களது வாழ்வுக்கு அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக இறைவா, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னையே பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவ பலியன்றோ. விண்ணவ பலியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காயத்தழும்பால் நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. மனநிலை மகிழ்வில் மகனை தந்த அண்ணான்று நன்றியின் பொருளானார். உடைப்பட்ட உள்ளத்தை காணிக்கையாகி தாவீது அன்று நறுமண பலியானார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெட்டி கன்றோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நெஞ்சுக்குள்ளே வரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூ பூக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல